நம்ம தளபதி அரசியலுக்குள்ளே வந்த உடனே நடிகர்கள்லாம் கூட்டம் கூடுவாங்க. ஓட்டாக கன்வெர்ட் ஆகாது, ஓட்டாக மாறாது. நயன்தாரா கூட தான் கூட்டம் கூடும், ஏன் அஜித்து கூட கூட்டம் கூடும், ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினி கூட கூட்டம் கூடுன்னு கதறினானுங்க. சரி, ஓகே, கதறுங்க, கதறின்னு தான் இருக்கீங்க. அந்த கதற அளவுக்கு உருவாக்கி வச்சது யாருன்னு பார்த்தா நம்ம தளபதி தான். ஓகேவா? இன்றைக்கி பத்திரிக்கையாளர் என்ன சொல்கிறாரு, மக்கள்லாம் ஓட்டு வராது இப்படியெல்லாம் பார்த்தாக்கா ஆளுங்கட்சியே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜயை கண்டு பயப்படுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஓட்டு சதவீதமும் சரி, மக்களோட எண்ணிக்கையும் சரி, நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்றது தான் உண்மை, யதார்த்தமும் கூட. ஓகேவா? இது யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி நம்ம பத்திரிக்கையாளர் மணி என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூத்த பத்திரிக்கையாளர் அவங்க பையனை வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. நீ விஜய்க்கு ஓட்டு போடுவாப்பா, ஏப்பா போடலாமே அப்படின்னு அவனோட பையன் கூட தான் சொல்கிறான். இப்போ வீட்டுக்கு 10 பேருக்கானா 10ல் 2 ஓட்டு போச்சுன்னா 8 பேர் டிவிக்கு போடுவாங்கன்றது தான் சராசரி கருத்து கணிப்பு. அந்த அடிப்படையில் தான் இப்போ விஜய் ஜெயிப்பாருன்றதுனால உறுதியாக இருக்குன்றதுக்கு ஒரே காரணத்தினால தான் ஆளுங்கட்சியும் சரி, மத்திய அரசும் சரி நடுங்கி போயிருக்குன்றது தான் உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. தளபதி 2026 வெற்றி பெறுவது உறுதியாயிடுச்சு. இதிலே கிளியராக தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு.